இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஈது பெருநாள் அப்படின்னு சொல்லிட்டு பெற பார்த்து கன்ஃபார்ம் பண்ணோன்னே எங்களோட ஏரியாவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்களா, ஒரு பார்சல் வந்திருக்கு. அது என்ன பார்சல் அப்படின்றத நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா, அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராஜாஸ் மெஹந்தி அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்லேருந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு ஹிஜாப் ஷாலும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தென் இதை வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, இவங்க பேக்கிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நீட்டாக இருக்குது. ஓப்பன் பண்ணோன்னே அவங்களோட கார்டு வந்துட்டு நம்மளுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு இந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ராஜாஸ் மெஹந்தி அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்லேருந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் என்ன டீட்டெயில்ஸாக இருந்தும் ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 பிரைடல் மெஹந்திஸ் கொடுத்துருக்காங்க. பிரைடல் கோன்ஸ் வந்துட்டு 3 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு 2மே நெயில் ஹென்னா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ வந்துட்டு இது ஈதுக்காக நம்மளுக்கு ஈத் செலிப்ரேஷனுக்காக நம்மளுக்கு வந்துட்டு அவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி நான் ஹென்னா வந்துட்டு வச்சுருவேன் கைக்கு. இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் லோடு வந்துட்டு ஜாஸ்தியாக இருந்தனால என்னால் வந்துட்டு வைக்க முடியல. இப்போ தான் வைக்கணும். நான் வச்சுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு ரிவ்யூ வந்துட்டு உங்களுக்கு ஹானஸ்ட்டாக கொடுக்குறேன். ஸோ இந்த ஷாலுமே நல்ல கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். ட்ரெண்டிங்கான ஒரு டிசைனில் வந்துட்டு நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். கண்டிப்பாக வேர் பண்ணி பார்த்துட்டு இதுவுமே எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு இதில் ஹென்னா டிப்புமே அவைலபிளாக இருக்குது அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அழகான ஃப்ளோரல் டிசைன் சூப்பராக இருக்குது ஷாலு. தேங்க்யூ ஸோ மச். இதனுடைய ஹானஸ்டான ரிவ்யூ பார்க்குறதுக்கு வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அந்த டிசைன்ஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச டிசைன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்க்குறேன். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. எந்த இடத்துலையுமே அந்த பிசுறுன்ற மாதிரி எதுவுமே இல்லை. நல்ல ஆர்கானிக் ஹென்னா அப்படின்றது நம்மளுக்கு அந்த போடுறப்ப அந்த ஸ்மெல்லே நல்லா தெரியுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம டிசைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம நெயில் ஹென்னா வந்துட்டு யூஸ் பண்ணி போடலாம். நல்லா டார்க்காக இருக்குது நெயில் ஹென்னா. சொல்கிறதுனா ஓவர் நைட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வைக்க சொல்லியிருக்காங்க. மற்றபடி அந்த ஹென்னா டிசைன்ஸ் போட்டோம்ல, மெஹந்தி ஹென்னா டிசைன்ஸு, அது வந்துட்டு மேக்ஸிமம் 5 hours இருந்தாலே நல்லா ஃப்ரெஷ்ஷான நல்ல ஸ்டெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்கள் ரிசல்ட்டு. இது பெரியவங்க முதல்ல எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்கானிக் ஹென்னா 100% கெமிக்கல் எதுவுமே இல்லாதது. வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணுறதுனால எந்தவித கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் நடக்காது. லோக்கல் சரௌண்டிங்க்கு 500 rupeesலேருந்து இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க ஃபுல் ஹேண்ட் மெஹந்தி. நெக்ஸ்ட்டு பிரைடலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3.5லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இந்த ஆர்கானிக் ஹென்னா இருக்குல்ல, ஆர்கானிக் ஹென்னா மட்டும் இல்லாமல் ஹென்னா டிப்பு ப்ளஸ் வந்துட்டு ஆஃப்டர் கேர் பாம் ஸ்டென்சில்ஸு எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த லொக்கேஷனாக இருந்தாலுமே எல்லா வித ஃபங்க்ஷனுக்குமே ஹோம் சர்வீஸ் வந்துட்டு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. குரூப் மெஹந்தியும் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு நான் வீடியோ கீழே வந்துட்டு கொடுக்குறேன். காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் என்ன கஸ்டமைஸ் டிசைன் பண்ண சொன்னாலுமே 1 to 3 hours பிரைடல் ஹென்னாவே முடிச்சு கொடுத்துட்றாங்க. நிறைய மெசேஜ் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹஸ்பண்ட் கால் பண்ணாங்க. ஹஸ்பண்ட் கால் பண்ணிட்டு விஷ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எந்த மெசேஜுக்கும் இன்னும் ரிப்ளை பண்ணல. ப்ரீ ப்ரிப்ரேஷன் தான் நேற்றே பண்ணி வச்சாச்சு சாப்பாட்டுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தொழுதுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். ஓகேங்களா, எவ்வளோ டார்க்காக ஸ்ட்ரெயினாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்மளுக்கு இந்த நெயில் கோனுமே நல்லா வந்துட்டு டார்க்காக இருக்குது ஸ்ட்ரெயின். இன்னும் ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 month கிட்டக்கை கூட இது லாங் லாஸ்டிங்காக இருக்கும் நெயில் கோனு கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், வாட்ச் பண்ணி பார்ப்போம். ஃபித்ருடைய தொழுகை வந்துட்டு நம்மளுக்கு தொழுதாச்சு. பள்ளி வாசலில் துவா கேட்டுட்ருக்காங்க. ஸோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்டெயின்ஸு. இது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான ஸ்டெயின்ஸ். இன்னும் போக போக டார்க் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஓவர் நைட் வச்சுருக்கோம். நெயில் கோனுமே வந்துட்டு நம்மளுக்கு நல்ல டார்க்காக இருக்குது. வேணுன்றவங்க இவங்களோட பேஜ் வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு ரீச் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன். ஓகேங்களா, தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. பிரியாணிக்குரிய ப்ராசஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு அம்மா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வைக்கணும். ஒரு 10 minutes பிரியாணி ரெடி ஆயிடும். மணி 1:15 ஆயிடுச்சு. பிரியாணி வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு.
சிக்கன் பிரியாணி தான் இப்போ நம்ம பண்ணிட்டுருக்கோம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, கம கமன்னு. ஸோ இந்த சிக்கன் பிரியாணியோட நாங்கள் சிக்கன் லெக் பீஸ் வந்துட்டு கொடுக்குறோம், முட்டை, தயிர் பச்சடி, அவ்வளோதான் இது வேணும். லெக் பீஸ் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு, எக் வந்துட்டு பாயில் பண்ணி வச்சாச்சு, தயிர் பச்சடி மட்டும் ரெடி பண்ணணும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ரம்ஜான் ஸ்பெஷல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சீரக சம்பா சிக்கன் பிரியாணி, லெக் பீஸு, பாயில்டு எக்கு, ஆனியன் ரைத்தா, பனானா. ஸோ சிம்பிளாக வந்துட்டு எங்களோட ரம்ஜான் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். வந்தாச்சு. ஹாப்பி ரம்ஜான். எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான் சொல்லிடு. இங்கே பார்த்து சொல்லு, எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். எல்லாருமே நல்லா கொண்டாடுனீங்களா? இதான் என்னோட ட்ரெஸ், நல்லா இருக்கா சொல்லுங்க. சொல்லு, உன் ட்ரெஸ் நீயே நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஹாப்பி ரம்ஜான் சொல்லிடு எல்லாருக்கும். நல்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறப்போ திடீர்னு ஒரு அவுட்டிங் பிளானுங்க. ஸோ இது எந்த இடம்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் வந்துட்டு ப்ளே பண்ணுறேன், ஒரு படத்தில் மாதிரி. ஈத் முபாரக். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹாப்பி டேஸ்டிங். சரி, உங்களுக்கு ஈத் முபாரக். ஈத் முபாரக். ஈத் முபாரக். இப்போதான் நாங்கள் தென்னந்தோப்பு சுற்றி பார்க்க வந்திருக்கோம். நான் சின்ன வயசில் வந்துட்டு இங்கே நிறைய வருவேன் இங்கே இருக்கும்போது. இப்போ அடிக்கடி வர முடியலை. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வந்திருக்கேன். கொஞ்சம் வந்துட்டு நிறைய சேஞ்ச் இருக்குது, அழகாக இருக்குது இந்த நேச்சுரல் பிளேஸ்லாம் பார்க்குறதுக்கு. இதுதான் எங்கள் ஊர். தோப்பு தென்னந்தோப்பெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பாலம் வழியாக வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நம்ம வீட்டுக்கு போயிட்டு அந்த பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வீட்டுக்கு போயிட்டு தான் தோப்புக்கு வந்தோம். தோப்புக்கு வந்துட்டு மறுபடியும் இப்போ நம்ம பாலத்து வழியாக வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு ரொம்ப இருட்டாக இருக்குது. மணி 6 தான் ஆகுது. இதுக்குள்ளேயே என்னோடய தம்பி 3 பேர் கூட வந்திருக்காங்க, சின்னம்மா எல்லாருமே வந்தோம். அஸ்பத் ஃபாரூக்கு வா, அஸ்லாம் வலைக்கும் சொல்லிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம், லேட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வீட்டுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டோம். எங்களுக்கு இந்த ஈத் செலிப்ரேஷன் நல்லபடியாக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்லாம் வலைக்கும் கைஸ்.